ஐயா, உனக்கு என்ன தோணுதோ அது செய்ய. ஆனா உடம்பு கொஞ்சம் தேரட்டுமே. அட, மனசு தெம்பானாலே உடம்பு தெம்பாயிருங்க. மன உளைச்சல் இருக்க மனுஷனை போட்டு இந்த பாடு படுத்திட்டு இருக்கீங்க. மாமா, நான் சொல்றேன்யா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை பட்டுன்னு செஞ்சிரு. நான் உன் கூட நிக்கேன். ஏய், செருப்பிஞ்சு ஒரு ராஸ்கல், உனக்கு என்னடா நினைச்சுக்கிருக்க? இப்படித்தான் பண்றேன்னு கூட்டி போய் காத்துல நார விட்ட மறந்துருச்ச உனக்கு? திரும்ப வந்து நான் இருக்கேன்னு ஆரம்பிக்கிறிய பிக்காளி பயல. நீ காசு எல்லாம் கொண்டு உங்க ஆத்தாட்ட கொடுத்து செட்டில் ஆனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாத. என்ன இன்னொரு வார்த்தை பேசுன அப்படியே அருவாமனை எடுத்து நடுவாக்குல வகுந்து விடுவாங்க. பேசாம இரு. ஏய், எதுக்கு இப்ப அவங்கிட்ட போய் பாயற? அவனு என்ன மாதிரி தாண்டி முழு விவரமும் தெரியாம காலை விட்டா மாட்டிக்கிட்டான். நான் அழிஞ்சு போகணும்னு மட்டும் அவன் நினைச்சிருந்தானா இந்நேரம் அந்த களவாணி போய் கதிர் கூட போய் சேர்ந்திருப்பான். இப்போ அவன் என் பக்கம் நிக்கிறானா, அவனுக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. யோ மாமா, நான் சத்தியமா சொல்றேன்யா, இம்புட்டு நாள் வரைக்கும் உன்ன ஒரு காமெடி பேசி டம்மி பேசி வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேயா. ஆனா இப்பதான் நீதான் உண்மையான மனுஷன்னு எனக்கு வழங்குதியா. உன் நல்ல மனசுக்கு நீ எது செஞ்சாலும் ஜெயிப்பையா. யார் என்ன சொன்னாலும் சரியா, நான் உன் கூட நிப்பேன். ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருடா. ஏமா, அவன் சொல்றதம்மா சரி. இதுக்கப்புறமா எனக்கு சொர்ணம் வரலன்னு வையே, நான் உசுரோட இருக்கிறதுலே அர்த்தம் கிடையாதுமா. ஞானம், என்ன நீ? நான் தொழில் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேம்மா. நான் வாழ்ந்து காட்டுவேன், அவ்வளவுதான். மா, ஆனா ஒண்ணு, அந்த ஆளை மட்டும் நான் விட்டுருவேன்னு நினைக்காத. அந்த ஆள் வெளில வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நான் சொத்தை கேட்போம்மா. எனக்கு அதுல உரிமை இருக்கு. சரிம்மா, அது வரைக்கும் இந்த களவாணி பையன் கதிர்கிட்ட என்னால காசை வாங்கிட்டு இந்த வீட்டுல வாழ முடியாதுமா. அதுக்கு நான் நாண்டுகிட்டு சாகலாம். மா, நான் பொட்டி கடை வச்சாவது பொழைச்சிக்குவேம்மா. எது பொட்டி கடை வச்சு பொழைக்க புரியல? இப்ப அடுத்து பொட்டி கடையா? ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? இருக்கிற நிலைமைக்கு பொட்டி கடை வைக்கிறதுன்னு சாதனை. ஐயோ, எப்படி சொல்ற? என்னடி செய்ய சொல்ற வேற? சரி, நீ டான்ஸ் ஆட போ. அவ போய் மசாலா வைக்கட்டும். இவங்க எல்லாம் ஆளுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும். நான் போயிட்டு சமையல் கேட்டுல சமையல் ஆக்கி வச்சுட்டு நேரம் இருந்தா பல்லாங்குழி ஆடுறேன். பாருண்ண, நீ டென்ஷன் ஆகாம பேசு. இப்ப என்ன உனக்கு? நீ செய்யணும்னு நினைக்கிறது இங்க யாரும் வேண்டான்னு சொல்லல, சரியா? அண்ணி, நீங்க விடுங்க, அவர் நினைக்கிறத செய்யட்டும். இல்ல சக்தி, உனக்காவது புரியுதா இல்லையா? வந்து 1 hour கூட அவளை பொட்டி கடை ஆரம்பிக்கிறேங்கிற. ஏற்கனவே கடம்பட்டுக்கு உட்கார்ந்துக்கு இருக்கோம். இந்த வீட்டுல காசை பத்தி யார்கிட்டயாவது பேச முடியுமா? இல்ல காசை சூதானமா வச்சுக்கிற அளவுக்கு கவனம் தான் இவருக்கு இருக்கா? எங்க அம்மாட்ட இருக்கிறது பூராத்தையும் வலிச்சு விட்டாச்சு. தொழில் ஆரம்பிக்கணும்னா எங்க முதலீடு இல்லாம எங்கிட்டு போறது தொழிலுக்கு? ஏய், இப்ப அதை பத்தி உனக்கு என்னடி? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? நீங்க பாத்து கிழிச்சதுக்கு தான் இப்ப போய் ஆடிக்கு இருக்கு. ஏய், அது நான் போய் தொழில ஏமாந்த காசு இல்லடி. கூட பிறந்தவன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மொய் செஞ்ச காசு. இனி ஏமாற மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் காசு தாங்கன்னு உங்க யார்கிட்டையும் கேட்கல. ஊர்க்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க காலில் வந்தாவது நான் காசு வாங்கிக்கிறேன், இல்ல பிச்சை எடுத்தாவது நான் காசு வாங்கிக்கிறேம்மா. ஐயா, நீ ஐயா ஊருக்காரங்க காலில் விழணும்? உனக்கு நான் தரேன். என் நகை இருக்குல்ல, எங்க அம்மா எனக்கு போட்டது, நான் சிறுக சிறுக சேர்த்தது எல்லாம் இருக்கு. இந்த சக்தி பையில கூட கொடுத்தேன், அவன் வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான். உனக்கு நான் தரேன்.